நியூ vocabulary வேர்ட்ஸ் கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அதை ஞாபகம் வைக்கிறதாங்க ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நாள்லயே மறந்து போயிடும். அதான் உங்க பிரச்சனை. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன், நியூ vocabulary வேர்ட்ஸ வாழ்க்கை பூரா பெர்மனண்டா உங்க பிரெயின்ல எப்படி சேவ் பண்றதுன்னு நான் சொல்லி கொடுக்க போறேன். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்க எல்லாம் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, சோ if you watch and without skipping, if you watch and practice, you will become a spoken English pro. That is my guarantee. Yes, don't give up. Now let's start. Okay, the first tip is you have to learn 2 synonyms for that word. Okay, now synonyms na similar meaning words, avladhaan, nothing great. Okay, so ipo இன்னைக்கு இந்த full வீடியோக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க போறேன். Elated is the word. ஸோ இந்த வேர்டு கத்துக்கிறீங்க, புது வேர்ட் இலேட்டட். இலேட்டட்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே, அதுக்கு வந்து நீங்க சினோனிம்ஸ் கத்துக்கணும். சினோனிம்ஸ்னா நீங்க வந்து இங்கிலீஷ் டிக்ஷனரியில போயிட்டு சினோனிம்ஸ் ஃபார் இலேட்டட் போட்டீங்கன்னா அது வந்து வேர்ட்ஸ் கொடுக்கும். அது வந்து 10 வேர்ட்ஸ் கூட கொடுக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும், சூஸ் 2 வேர்ட்ஸ். ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு சூஸ் thrilled and overjoyed. Okay, these are the synonyms for elated. Yenga, always, if you are a serious English learner, you are smart, keep 2 apps on your phone. One is English to Tamil dictionary, of course. Number 2 is English to English dictionary. Okay, so அங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த வேர்ட்ஸை இந்த மீனிங்கை நீங்க எழுதிக்கணும். ஓகே, எழுதிக்குங்க. ஆல்சோ யூ ஹாவ் டு யூஸ் இட் இன் 2 new sentences. That's it. So it's very simple and I will tell you as the video goes as to what we are going to do with this. Okay, now before we move on, ஏன் நீங்க இதெல்லாம் பண்றீங்க? ட்ரீம் ஜாப் வேணும்ல. ஆல்ரைட், ட்ரீம் ஜாப்க்கு 2 things வேணும். 1, ப்ரொஃபஷனல் ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமே. 2, இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி. ரெண்டும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஹவு? பிகாஸ் நான் வந்து ஹையரிங் ஹெச்ஆரா இருந்திருக்கிறேங்க. ஐ நோ ஹவு டு மேக் அ ப்ரொஃபஷனல் ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமே. அது இருந்துச்சுன்னா இப்படி இந்த செகண்ட்ல உங்களுக்கு இன்டர்வியூ வரும். ஸோ உங்க ரெஸ்யூமே எனக்கு அனுப்பிச்சு வைங்க, நான் புதுசா பண்ணி கொடுப்பேன். நம்பர் 2, ஃப்ளூயன்சி வேணுமா? 90 daysல you will become fluent in English. Join my English coaching. அதுக்கும் இமெயில் பண்ணுங்க. All right, these are not free, these are all paid services. Yes, of course, yes it is. Okay, now இப்போ சொல்லிட்டேனா, the second tip what you have to do is you now have to take this word and connect it with a real life situation. இப்போ நான் சொல்றேன் பாங்க, ரியல் லைஃப் சிச்சுவேஷனை நம்ம ஏன் கனெக்ட் பண்ணோம்? ஏன்னா our brain is a brilliant organ. Yeah, it is so brilliant because அந்த வேர்டை வந்து அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிச்சுவேஷனுக்கு கனெக்ட் பண்ணிக்கும். அப்போ it is going to be there permanently in your brain. இப்போ நான் இலேட்டட், ஓகேனா ரொம்ப சந்தோஷம். நான் எந்த ரியல் லைஃப் சிச்சுவேஷன் கனெக்ட் பண்ணுவேன் தெரியுமா? the day my daughter was born. என்னங்க, for a long time நான் ஜெபிச்சு தென் ஒரு நாள் சடனா எனக்கு வந்து என் பொண்ணு பிறந்தா. ஸோ ஐ வாஸ் சோ ஹாப்பி, சோ இலேட்டட். ஓகே, அந்த கனெக்ஷன் அதை நான் மறக்கவே மாட்டேன். ஓகே, அந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் வாட் எவர் யூ ஃபீல். த டே ஐ பாட் அ நியூ பைக் ஐ வாஸ் இலேட்டட். த டே ஐ காட் மேரிட் ஆர் த டே வாட் எவர், எது இருந்தாலும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த பிரெயின் வந்து அதுல கனெக்ஷன் பண்ணி அதை ஞாபகம் வச்சுக்கும். Now, before we move on, let's do the quiz question. The quiz question last time was, the correct answer is, I will call you tomorrow. Okay? இன்னைக்கு வந்து since we are doing vocabulary, I am going to give you a word and give you 2 meanings. Choose the correct meaning. Write it in the comments. Why are you doing this? For you, in this minute, in this very minute, to learn something new and improve your English. இன்னையோட quiz question வந்து, word is apprehension. The 2 options are option A, feeling of worry or fear. Okay. Number 2 option, feeling of happiness. Which is the correct meaning? Write it in the comments. Don't go and check in your dictionary. Just write it. Okay. All right. This is for you to become an expert. All right. Let's continue. All right. Now, as we told you, we are going to connect it to a real life situation. அதை செய்துட்டீங்களா? அதுதாங்க முக்கியம். Once you do that, 2 things பண்ணிட்டீங்க. So it is going to be in your brain. The third tip is what you are going to do.
நான் சொன்னேன்ல, இப்போ வந்து உங்களோட போன்ல ஆப் இருக்கு. வாட் இஸ் தட்? தி ஆப் ஆஃப் த டிக்ஷனரி. அந்த சினோனிம் பார்த்தோன்னே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, த சேம் வே ஃபார் சென்டென்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, ரைட் தட் சென்டென்ஸ் ஆல்சோ ஆன் யோர் ஃபோன். வேர் வில் யூ ரைட் இட்? இன் நோட்ஸ். நோட்ஸ்ல போய் எழுதிக்குங்க. ஓகே, எழுதிட்டு இது ரெண்டையும் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கிரியேட் ஆன் யோர் ஃபோன் an album or a file and give it a motivational name ga. சும்மா நியூ வேர்ட்ஸ், vocabulary அப்படியெல்லாம் நேம் வைக்க கூடாது. My dream job process or my English fluency process or anything that motivates you. அந்த ஆல்பம் பார்த்தா ஆஹா நான் இதை படிக்கணும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வரணுங்க, அந்த மாதிரியான ஒரு இதுல நீங்க வைக்கணும். அண்டர்ஸ்டுட்? அந்த மாதிரியான ஒரு இடத்துல இதெல்லாம் சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு மறக்க கூடாது. யூ ஹாவ் டு 3 times in a week அதை வந்து பார்த்துட்டே இருக்கணும், ஸ்கேன் பண்ணணும். நத்திங், அது வந்து ஒன்றும் லவுடா ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் அதை ஸ்கேன் பண்ணிட்டு யூ ஹாவ் டு சி. ஆஹா, ஓ இதுதான் வேர்டு, ஓகே இதுதான் சினோனிம்ஸ், ஹவ் ஹேவ் யூ யூஸ்ட் இட். ஐ செட் அந்த சினோனிம்ஸை நீங்க வந்து சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க மொத்தத்துல யூ வில் ஹேவ் 3 sentences. ஒன் இஸ் elated, ஒன் இஸ் overjoyed, ஒன் இஸ் thrilled. So 3 sentences படிக்கணும். After you read it, try to use it during that week where you learnt it. Okay? And always I'm going to tell you something which is very important. Okay? இது பண்ணிட்டீங்களா? Always look at it. Alright? Final and fourth tip. This is very, very important. I don't know, but I always motivate you. Be consistent, be confident, and also get out of your comfort zone into your effort zone. சொல்லிட்டேனா, அதுதான் இதெல்லாம். ஆனா இதெல்லாம் நம்ம செய்யறோமே, யார் நம்மள பாக்குறா, யார் நம்மள மோட்டிவேட் பண்ணுவா? நீங்க தான் உங்களை மோட்டிவேட் பண்ணணும், யாரும் பண்ண மாட்டாங்க. எஸ். So the fourth tip is always reward yourself. Enjoy the process. Enjoy the process and reward yourself. எப்படி இதை செய்யலாம்னு சொல்லட்டா? நான் இதை செய்வேங்க, என் வாழ்க்கையில எனக்கு செய்வேங்க. எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் ஐ வில் செலிப்ரேட் இட். இட் இஸ் அ ஸ்மால் விக்டரி, ஆனாலும் நீங்க அதை செலிப்ரேட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஐ சஜஸ்ட் தட் யூ கீப் அ டார்கெட். ஸோ இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, இந்த மாசத்துக்கு ஐ ஆம் கோயிங் டு லேர்ன் 30 நியூ வேர்ட்ஸ். ஓகே, அந்த 30 நியூ வேர்ட்ஸை நீங்க முடிச்ச உடனே யூ ஹாவ் டு ட்ரீட் யுவர் செல்ஃப். நீங்களே உங்களுக்கு ட்ரீட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு படம் போறதுக்கு பிடிக்குமா? அந்த வேர்ட்ஸை கத்துக்கணும், அன்னைக்கு நான் படம் பார்க்க போறேன். இல்ல உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? அன்னைக்கு சொல்லுங்க உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டனா, கம் ஆன், ஐ ஹவ் லேர்ன்ட் 30 நியூ வேர்ட்ஸ், ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அ ட்ரீட்னு சொல்லி சின்ன ட்ரீட்டா கொடுங்க, பரவாயில்லைங்க. ஆனா when you do that, there is a sense of joy, a sense of satisfaction, motivation to continue. That is very importantங்க. லைஃப் இல்லைன்னா ரொம்ப சேட், ரொம்ப போரிங். ஆமா, ஆல்வேஸ் நம்ம வந்து ஜாலியா இருக்கணுங்க. So do these 4 things and you, I promise you, will become an expert. I'm going to leave another video where I have taught you how to remember words. Go and watch that video also. Practice, become a spoken English expert, and I will see you next time. God bless you.